பிரைஸ் த லார்ட். என்னோட டெஸ்டிமோனி என்னதுன்னா, 2024 ஒரு காரணத்தினால எங்களெல்லாம் வேலை விட்டு நிற்கப்பட்டோம். என்னையும் சேர்த்து ஒரு சில பேர் இருக்காங்க. ரிட்ரெச்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் நான் ரொம்ப ஒரு பயத்தோட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போதான் ரீசன்ட்லி கல்யாணம் ஆகியிருக்கு, வீட்டு காசு அப்படி நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு. எப்படா இது செய்ய போகிறோமேன்ட்டுன்னு ரொம்ப பயத்தோட வீட்டில் பர்சனல் ப்ரேயரில் இருக்கும்போது கர்த்தர் இந்த வருஷத்தோட அந்த வாக்கு தத்துவம் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் ஆண்டு என் வாழ்க்கையிலும் செய்தார். அதாவது எப்படின்னா, பர்கேசோ மூலியமா ரிட்ரெச்மெண்ட் வந்து சில வேலை தூக்கப்பட்டோம்னாக்க பர்கேஸில் வந்து அப்ளை பண்ணலான்னு அப்போ எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ப்ரே பண்ணி ரொம்ப பயத்தோட, ஐயோ இந்த தேவை இருக்குதே, இந்த பணம் கட்டணுமே அப்படின்னு ரொம்ப பயத்தில் ஆண்டவர்கிட்ட போய் முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஃபாஸ்டிங்கில் இருக்கும் பொழுது அன்றைக்கி ஒரு வாட்டி என்னோடய ஃப்ரெண்டு எங்கே இப்போ எதுவுமே கால் பண்ணாதான் அது ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அண்ணன் அப்ளை பண்ணிங்களா அண்ணன், இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குது அப்படின்னோடனே, ஆமாவா அப்படின்னு நாங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் மூலிமா வருது. எனக்கு ஒரு 3 months-ஆக, அதாவது போன மாதம், இந்த மாதம், அதுக்கப்புறம் வரப்போகிற மாதமும் ஆண்டவர் வந்து எனக்கு அப்படியே தொடர்ச்சியாக வந்து எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை எனக்கு செய்வாருன்ட்டுன்னு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். எல்லாம் கனமும் எல்லாம் துதியும் அவர் பரிசுத்த நாமத்துக்கு என்றைக்குமே சேரும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ.